சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதே இது ரேஷனில் தருவாங்கள புழுங்கல் அரிசி, அதுலேயுமே நம்ம முறுக்கு செய்யலாம். ரெண்டுக்குமே சேம் ப்ரொசீஜர் தாங்க, அளவுமே ஒன்று தான். 1 கிலோ புழுங்கல் அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து கரெக்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரி, இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த ஆளாக்குக்கு நான் 2 ஆளாக்கு அரிசி எடுக்க போகிறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக டம்ளர் அல்லது கப் கணக்கு கூட எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் உளுந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அரிசியை ஒரு 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதே தான் ரேஷன் அரிசியாக இருந்தாலுமே நல்லா ஒரு 4-5 தடவை அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதே இது மிக்சியில் அரைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வேணாங்க. நம்மளுக்கு கிரைண்டரில் அரைச்சா தான் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி தண்ணியை நம்ம மொத்தமாகவும் ஊற்றிட்டு அரைக்க வேண்டாம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும், இந்த அரிசிலாம் இல்லாமல் நல்லா அரைஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம உளுந்து பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதில் 1/2 கப்புக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு உளுந்தை நல்லா வறுத்துடலாம். உளுந்து நல்லா வறுப்பட்டாலே நல்ல வாசனை வரும். அதே மாதிரி ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு கைப்பிடிக்கு பொரிகளை சேர்த்து அதை லைட்டாக சூடு மட்டும் பண்ணால் போதும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம உளுந்து வறுத்த சூடே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தொட்டு பார்க்கும்போது லைட்டாக சூடாக இருந்தால் போதுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு சல்லடையில் கொட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பொரிகடலை சேர்த்து தானே இப்போ அரைச்சோம். பொரிகடலைக்கு பதிலாக நீங்கள் ஒரு கைப்பிடி புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். உளுந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா புழுங்கல் அரிசியை சேர்த்து நல்லா பொரிய விட்டு உளுந்தையும் அரிசியும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதே மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. அதோட டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருந்த இந்த மாவை ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதோடு சேர்த்துட்டு இது கூடவே ஜீரகம், ஓமம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் அப்படி இல்லாட்டி நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிசையும் போதே நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைகிறது கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் மாவு தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இலக்கமாக இருக்கணும். அப்படின்னா தான் புளியும் போது நம்மளுக்கு உடையாமல் வரும். இல்லை நம்மளுக்கு புளியும் போது மாவு உடையுது அப்படின்னா மாவு இருகலாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு திரும்பியும் நல்லா பிசைஞ்சிட்டு புளிஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஈரத்துணி வச்சு மூடி இருக்கிறேன். இப்போ மாவு ரெடி. முறுக்கு புழிஞ்சிடலாம். அதுக்கு இடியாப்ப குழலில் நல்லா எண்ணெய் தடவிட்டு 3 கண் இருக்கிற மாதிரி சில்லு இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவையும் உள்ளே சேர்த்துடலாம். மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவும் ஒட்டாது, அதே நேரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இலையில் புளிய போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கவர், அதாவது பால் கவர் இருக்கும் இல்லையா, அது அப்படிலாட்டி தட்டில் கூட நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஈஸியாக புழிஞ்சிக்கலாம். இனி நம்மளுக்கு எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் முறுக்கு புளிய போகிறேன். அதனால் ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அந்த மிச்சம் இருக்கிற மாவை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதை அந்த மாவோடு சேர்த்து விட்டுறலாம். இவ்வளோ தான். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் நம்ம முறுக்கு புழிஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்த அளவில் 20லேருந்து 22 முறுக்கு நம்ம மீடியம் சைஸில் ரெடி பண்ணியிருக்கிறோம். முறுக்கு சுடுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம புழிஞ்சு வச்சுருந்த மாவை சேர்க்கணும். இப்போ இலையை லைட்டாக திருப்பினாலே போதும், அந்த மாவு தனியாக வந்துடும். இப்போ நம்ம கடாயில் எவ்வளோ முறுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு முறுக்கு சேர்த்துக்கோங்க. எப்போவும் சொல்கிறதே தாங்க, முறுக்கு சேர்த்த உடனே நீங்கள் திருப்பி விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு டைம் கொடுத்துருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வரும் இல்லையா, அப்போம்போது
ஜல்லிக்கரண்டி இல்லைனா சின்ன கோழி வச்சு எண்ணெயை லைட்டாக ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுட சுட முறுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம ஒரு இது வேக வச்சிட்ருக்குறோம் அப்படின்னா அது வேகிறதுக்குள்ளே நீங்கள் பக்கத்துலேயே அடுத்து நம்ம முறுக்கு புழிஞ்சு வச்சிடலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது சுட்டு எடுத்த உடனே அடுத்து நம்மளுக்கு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 கண் இருக்கிற சில்லில் புழிஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார் இருக்கிற சில்லுலையும் புழிஞ்சிடலாம். இப்போ நான் தட்டில் புழிகிறேன். ஸோ தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக ஒட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம அப்படியே சூடாக இருக்கிற எண்ணெயில் லைட்டாக மாற்றினீங்க அப்படின்னாலே போதும், முறுக்கு அழகாக வெந்துருங்க. எண்ணெயை மட்டும் நல்லா வடிச்சிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை ஒரு தூக்குவாளிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான், புழுங்கல் அரிசியில் செஞ்ச முறுக்கு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.